அம்மாடி எம்புட்டு தூரம் நடக்கிறது பாகக்கா கரியாட்டம் கசப்புறாங்க சில பேரு. புரட்சி தலைவரை கடைசி அப்பா இப்ப பார்த்தா சீமானதுக்கு அப்புறம் பார்க்கல. சீமானதுக்கு அப்புறம் அவங்க போல போல புரட்சி தலைவர் கூப்பிட்டா கூட இவர் அப்பா வந்து அப்படி அவாய்ட் பண்றது. அது ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியுது. புரட்சி தலைவர் வந்து அந்த மாதிரி கிடையாது. யாராவது ஒருத்தர் சரி அவன் படம் எடுத்தாரா கஷ்டப்பட்டாரான்னு சொல்லி வர சொல்லுங்க பார்க்கணும் சோமுன்னு சொன்னா கூட இவர் போக மாட்டார். இவர் ஏதோ சொல்லுவாங்களோ நம்ம இப்படி ஆயிட்டம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவாய்ட் பண்ணிட்டாரு அவர். இவங்கெல்லாம் எப்படின்னா அதிகாலை எழுந்திருக்கிற சூரியன் மாதிரி நிலா மாதிரி தான். அவங்க பாட்டில் அவங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இன்னும் எத்தனை இது மாறினாலும் அவரோட புகழ் வந்து என்னைக்கும் மறைய போகிறது கிடையாது. 2 படம் ஒரே நாளில் ரிலீஸு. 10ஆம் பஸ்லையும் அவ்வளோ ஒரு தொடர்கதையே நினைக்கிறேன். இது 2 படம் 2 பாலச்சந்தர்து தானே. அதில் இது கொஞ்சம் சரியான படம் சார். அது கூட பாருங்க, ஒரு நாளைக்கு டைம் இருந்தால் போட்டு பாருங்க. பாருங்க அதுக்கான காலச்சக்கரம். அது எப்படின்னா இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு காலத்தின் இதான் ஒரு அந்த புத்தகம் கொண்டு வரையில கூட யாரும் எனக்கு ஒத்துழைக்கல சார். புத்தகம் கொண்டு வரணும்னு எங்கள் வீட்டு ஆளுங்களே வந்து எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்தியா போனி, எதுக்கு சும்மா தேவை. இப்போ நான் போயிடுவேன் சார். இப்போ அந்த புக்கு வந்துச்சு 2016 ரிலீஸ் பண்ணிட்டேன் புக்கு. அதுதான் அவர் சந்தான கிருஷ்ணன் சார்கிட்ட போனேன். எனக்கு டைம் இல்லைடா இப்போ பண்ணுறதுக்கு, எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தார். நான் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. 10 வருஷமாக நான் மூவ் பண்ணுற இடம்லாம் சரியான ஒரு இது இல்லை. இவர் நெல்லை ஜெயந்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டையும் போனேன். அதுவும் எனக்கு சரியாக வரல. அப்புறம் வந்து நம்ம கூமா பாலசுப்ரமணியனோட பையன் இருக்கார் இல்லையா இல்லங்கோ, அவர் தான் சொன்னார், நான் சொல்கிறேன்ப்பா நீங்கள் வந்து இவர்கிட்ட கொடுங்க நீலமேகம்னு சொல்லிட்டு. அவர் தான் பண்ணார் இந்த புத்தகத்தை. அவர்கிட்ட சார் என் உயிரே ஒப்படைக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரில, எனக்கு இந்த வருஷம் புக்கு வந்தே ஆகணும், இது என்னோட கனவு, இது அவ்வளோதான் அப்படின்னு. அந்த பதிவுகளை வந்து இருக்குண்ணே. இப்போ இங்கே அரசு திரைப்படக்கல்லூரி இருக்குங்க, நான் படித்தது அங்கே தான். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பற்றி ஒன்றுமே இருக்காது. இந்த வெளிநாட்டில் தூக்கி எறிஞ்ச ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து போடுறது, ஒரு இங்கிலீஷ்காரன மாதிரி இதெல்லாம் காமிச்சு. இன்றைக்கி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் எங்களோட படித்த திருமுருகன் வந்து மெட்டி வழி பண்ணிட்டு உட்காந்துருக்கேனே தவிர, கோலங்கள்லாம் திருச்செல்வம்லாம் எங்கள் காலேஜ் மீட்டிங்க அவங்களாம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர, அங்கே பார்த்த பென் ஹர் பார்த்ததுனாலையோ அக்ரி குருசோ படம் பார்த்ததுனால அவங்க பண்ணிடல. ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி, அதாவது ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு, இப்போ வேறு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அஜித் நடித்த விடாமுயற்சின்னு ஒரு படம் வந்ததுங்க. இங்கே வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஷனில் இருக்கும்போது கேட்டாங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க, வேறு ஸ்கிரிப்ட் பெருசு யூத் எல்லாம் அப்படின்ட்டு. என்ன கதை அப்படின்னு கேட்டேன். கதை படம் பார்த்தீங்களா? பார்த்தேங்க. அதனால் அஜித் வைஃப் திரிஷா வந்து ஒருத்தர் நடிகர் அர்ஜுன் வில்லன் மாதிரி பண்ணியிருப்பார், அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. கடைசியில் அஜித் போய் அந்த திரிசாவை கூப்பிட்டு வந்துடுறாரு. ராமாயணத்தில் ராமர் என்ன பண்ணார், சீதையை ராமனை தூக்கிட்டு போனார், ஆஞ்சநேயர் மட்டும் இதில் இல்லை. மறுபடியும் ராமர்கிட்ட சீதை வந்து சேர்ந்துச்சு. இது ராமாயணம். நீங்கள் விடாமுயற்சி அஜித்னு போட்டோம்னா ஹைடெக்காக இருக்குது, அவ்வளோதானே. அதனால் புதுசாக இனி பண்ணுறதுங்கிறதுல இல்லை, புதுமைங்கிற பேரில் பழசு தான் மோல்டாகி வர முடியும். 12 வரையும் தான் வாட்ச் முள்ளு இருக்குது, 12 மீறி மேலே போகாது. மறுபடியும் 1 2 3 இப்படி தான் வந்தாகணும், சர்க்கிள் அந்த மாதிரி தான். ஸோ அது சரியாக சொல்லாதனால மெயின் இன்னொரு காரணம் என்னன்னாங்க, காலம் ஒரு கணக்கு வச்சுருக்கு எல்லாத்துக்கும். ரெண்டாவது இந்த பழைய ஆளுங்க இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் அப்படி டயர்டாகி ஒதுங்கிட்டாங்க, அதில் இவங்க நுழைஞ்சிட்டாங்க. கண்டிப்பாக நுழைஞ்சு போனே அதை விட பெருசாக ஒன்றும் பண்ணி சாதிக்கல யாருமே, ஒன்றும் அந்த மாதிரி நிலச்சி நிற்கல. ஸோ இப்போ எப்படின்னா, நான் இப்போ கோயம்பேட்டில் போய் ஒரு கூட தக்காளி பழம் வாங்கிட்டு வரேன், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன். அதை 10 கடைக்கு பிரித்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு வருமான செலவெல்லாம் போக எனக்கு 2000 ரூபா லாபம். தக்காளி 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 இது நின்று போச்சு. அடுத்து இன்னொரு காய் விற்கிது, அதை எடுத்துகிட்டு போகிறேன்னா எலுமிச்சம்பழம் விற்கிறாருன்னா அங்கே போயிரு. அந்த மாதிரி இவ்வளோ காசு போட்டேன், எனக்கு இவ்வளோ எடுத்தேன், அவ்வளோதானே தவிர நீங்கள் கலையாவோ ரொமான்ஸாவோ பார்க்குற கால சூழ்நிலையில் இல்லை. ட்ரை தான் அப்படியே. ஸோ ட்ரைங்கிறத விட ட்ரை தான். அதனால் அவங்க வந்து சினிமாவை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கதையெல்லாம் படிச்சிங்கன்னா அவ்வளோ கொடுமையாக இருக்கும். 10,000 தடவை தோத்துருக்காரு. ஒய்ஃப் கூட இல்லை, அவர் போயிடுச்சு ஆராய்ச்சின்னு உட்காந்து. அவர் மேரேஜுக்கு வந்து கூப்பிட்றாங்க, அதாவது சைன் போட கூப்பிட்றாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், போய் கூப்பிட்ருக்காரு. வா பண்ணோன்னா கல்யாணம்னா தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு, யாருக்கு? உனக்கு தான்டா கல்யாணம், வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் அங்கே நிற்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் நின்றுருக்காரு சர்ச்சில். அந்த பொண்ணு கையெழுத்து போட்டுருச்சு. இவர் அப்படியே பார்க்குறாரு, அப்படியே பார்த்துட்டு அப்படியே தேடுறாரு, இந்த ஃப்ரெண்டை தேடுறாரு. எங்கே என் ஃப்ரெண்டு? அவன் வந்துட்டு போகிறான், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னா இல்லை அவன் வரட்டும்னா அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இவரை பிடிக்கலையாட்ருக்கு, எனக்கு இவருக்கு என்ன பிடிக்கலையாட்ருக்குன்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்க.
எங்கட பாடுறா அப்படின்னு சொல்லி தேடினா வந்துட்டு எங்கடா போனாங்க இவடா அப்படின்னு கூப்பிட்டு என் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன். ஓ, தாமஸ் ஆல்வா எடிசன் கையில் போடுறாரு. அப்போது தன்னுடைய பேரே மறந்து ஆராய்ச்சின்னு போய் 10,000 தடவை தோத்து ஸ்கூலில் டாமின்னு சொல்லி ஒரு இது கொடுத்து அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க அவரை. அவங்க அம்மா, என் பையன் உன் ஸ்கூலில் பாடமாக வரும், நம்மளா இருந்தால் நம்ம வீட்டில் அம்மா இருந்தால் பொழந்துருக்காங்க, ஸ்கூல்ல இருந்து துரத்தி விட்டேன், என் பையன் ஸ்கூலில் பாடமாக வரும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை 10,000 தடவை தோத்து கண்ணு காதெல்லாம் அவுட் ஆகி போய் அப்படி இருந்து அவர் கண்டுபிடிச்ச சினிமாவில் தான் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கான். அவர் கண்டுபிடிச்ச கரண்டில் தான் இன்னைக்கு கடைசியில தான் சார் அந்த லெட்டர் அவர் எடுத்து பார்த்தாராம். அந்த லெட்டர் எடுத்து பார்த்தாங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, பத்தி நல்லா தான் எழுதியிருக்காங்க, அதனால ஏன்னு எடுத்து வச்சுட்டு அதை காமிச்சிருந்தானா இவர் அப்பயே ஆஃப் ஆயிருப்பாரு இல்லையா? அது தாய் உள்ளம் பாருங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து நீ கார் வாங்கினியா, நீ வந்து கல்யாணம் வச்சு ஒழுங்கா இருந்துக்கலாம். அவர் பிறந்து உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொடுக்க வந்தார். அந்த வெளிச்சத்தில் அந்த கேரக்டர் கடவுளால் அப்படி படைக்கப்பட்டார். கண்டிப்பா இயற்கையோ கடவுளோ. இப்போ அவர் கண்டுபிடிச்சதுல இன்னைக்கு எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அதே மாதிரி இப்போ கவிஞர் நடக்கும்போது நீங்கள் பாரதியார் நினைச்சு பாருங்க. பாரதியார் வந்து வறுமையின் கடவுள்னு சொல்லலாம், அந்த அளவு போறணும். இதே பரிசர் கோயில் பின்னாடி அந்த எழுதுனது பிரிண்ட் கூட போட முடியாத அளவு கஷ்டப்பட்டவர். ஏன்னா இப்ப நம்ம கவிஞரை பத்தி பேசினால மக்களுக்கு இதன் மூலம் அந்த தகவல் தெரியும். பாரதியார் ஆச்சுங்களா, அந்த பாரதியார் என்ன கவிதையை பிரிண்ட் பண்றதுக்கு அவருக்கு காசு இல்லை. அவர் 32 வயசோட போயிட்டார். ஆயுதம் மிக குறைஞ்சிச்சு, அந்த பாரதியார் பாடலை சொல்லிக் கொடுக்குற ஒரு தமிழ் டீச்சருக்கு 40,000 ரூபாய் சம்பளம் பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை தமிழ் இருப்பாங்க, எத்தனை தமிழ் டீச்சர் இருப்பாங்க. பாரதி விழான்னு எடுத்து இன்னைக்கு செலவு வச்சு கொண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்தது வழங்குவதற்காக வந்தார். ஆமாம், கண்டிப்பாக. அதனால் இவங்கெல்லாம் எப்படின்னா அதிகாலை எழுந்திருக்கிற சூரியன் மாதிரி நிலா மாதிரி தான். அவங்க பாட்டில் அவங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க, அவ்வளோதான். அதான் நிரஞ்சன் கூட முந்தா நாள் பேசினார் ஒரு இதில் பார்த்தேன். பாரதியாரோட பேரன் அவர்லாம் இருக்கார், இப்போ நல்லா பேசுகிறாங்க பாரதியாரை பற்றி. அதனால இப்போ சாதாரண மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, என்ன எழுதி என்ன வந்துச்சு. ஸோ மிகப்பெரிய ஆட்களே வந்து காலம் வந்து தான் கணிச்சிருக்கு. கார் என்ன சார், கார் என்ன, நகை என்ன, இதென்ன இல்லை, அது சிம்பிளா பாருங்க. உங்க அப்பாவோட வரியை நான் சொல்றேன். இப்போ இந்த பாரதியாரோட வாழ்க்கையை அப்பாவோட வரிகள் பாருங்க. நீங்க எப்போ இவங்க கடவுள் நம்பிக்கைங்கிற போல நான் இந்த கோயில் போனேன், சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, அக்கிரம் பண்றவங்க நல்லா இருக்கும், இதுதான் பேசிட்டு இருப்பாங்க. பாருங்க, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. ஸோ முதலாளி என்ன சொன்னாரோ சேர கூலிக்காரன், எனக்கு எந்த எதிர்ப்பு. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. அப்போ எனக்கு விரோதியும் இல்லை, எனக்கு எடுத்தவனும் இல்லை, எனக்கு வாழ் கொடுத்தவனும் இல்லை. மேலே ஆண்டவன் இருக்கிறாரு, பார்த்துருக்காரு. அதே மாதிரி இந்த நாட்டை ஆண்டவர் புரட்சி தலைவர். ஆமாம், கண்டிப்பாக. அந்த ஆண்டவன் உலகத்தின் முதலாளிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர், நாட்டை ஆண்டவரே இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல இன்னைக்கு முதலாளியே வாழ்ந்துட்டு. இன்னும் எத்தனை இது மாறினாலும் அவரோட புகழ் வந்து என்னைக்கும் மறைய போகிறது கிடையாது. அதே மாதிரி இந்த வார்த்தைகளும் கவிஞர்களும் சரி, டிஎம்எஸ் ஐயாவோட குரலும் சரி, நம்மளாம் எந்த பக்கம் இல்லையா? ஏமா இன்னைக்கு இந்த பதிவு நான் பண்றது காரணம் நமக்கு சினிமா. அதே மாதிரி காதல் பாட்டும் எழுதியிருக்காரு அதுல ஐயாவுக்கு. சிரித்தாள் தங்கப்பதுமை, அதுவும் அப்பாவோட பாட்டு தான். சிரித்தாள் தங்கப்பதுமை, என்ன நிறைய காவல்காரன் எழுதியிருக்காங்க, நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காங்க. எதுவுமே சோட போன பாடல் கிடையாது. எனக்கு அவருக்கு பிடிக்காத பாடல் ஒரு நாகேஷோட பாட்டு ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு கூட சரியா, நாகேஷும் மனோரமாவும் டான்ஸ் ஆடுவாங்க ஒரு பாட்டு. ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அவரோடது வந்து யானை பாகன் தான், அப்பாவோட என்ட்ரி. அது தேவரோட படத்துல தான் அறிமுகமாகிறார் அவர். ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம்தான் ஒரு சாங் வரும், அந்த பாட்டு, அதுதான் அறிமுகம் அப்பா யானை பாகன். அதுக்கப்புறம் தான் ஜெய்சங்கரோட பழகுனது, அவர் கொண்டு போய் அசோகன் போய் ஐயா சார்கிட்ட அறிமுகப்படுத்தினது. அவர் மேலே கீழே இப்படி பார்த்தாரா, என்னடா ஆள் பார்க்க அப்படியே ஜாண்டிகா அப்படி இருக்காரு ஆள் அப்படி சொல்லிட்டு. எனக்கு அப்பா ரொம்ப பேச மாட்டாங்க. பார்த்தோன்னே கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன இவர் மலையாளி மாதிரி நல்லா இதுவாக இருக்கார், ஹீரோ மாதிரி இருக்கிறாரு அவர். ஏன்னா 2 பேரும் ஒரே ஒத்த கலராக இருப்பாங்களா, சூப்பராக இருப்பாங்க கலர் 2 பேருமே. அவர் ஸ்டைலிஷும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முனையா அந்த வேஷ்டி பிடிச்சிட்டு அப்படி ஸ்டைலாக நடந்து போகிறேன். கேரளாக்காரங்க எப்பவுமே அந்த மாதிரி வேஷ்டி அந்த மாதிரி பிடிச்சி அதுவும் கேட்டிருக்காரு. என்ன இது அவர் ஸ்டைலே வந்து எல்லாமே. அதே மாதிரி சந்தனம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, குளிப்பாங்க சந்தனம், இது எல்லாமே நல்லா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை இருக்குதோ இல்லையோ ஒரு தங்க பேனா வச்சிருப்பாரு எப்போதுமே பேக்கெட்டில், அந்த மாதிரி
எல்லாம் நல்ல ஒரு இது. அப்புறம் வந்து ரெண்டு படம் எடுத்தாரு பாருங்க. என்ன படம் பேருங்க அது? பத்தாம் பஸ்லின்னு ஒரு படம் எடுத்தாரு. அப்புறம் வந்து வரவேற்புன்னு ஜெய்சங்கரை வச்சு வரவேற்புன்னு ஒரு படம். அவர் 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்கள வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த படம் எடுத்தாங்க. சரோஜா தேவம்மா வச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதில் அவங்க சரியாக கால் சீட்டு இல்லைன்னு ராஜஸ்ரீ வச்சு எடுத்தாங்க. அதுலயும் குமார் சார் தான் மியூசிக். பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கும் பாட்டு. படம் சரியா போகலீங்களா? அதுவும் சரியா போகல. 2 படம் ஒரே நாள்ல ரிலீஸ். 10ஆம் பஸ்லயும் அவ்வளோ ஒரு தொடர்கதையே நினைக்கிறேன். இது 2 படம், 2 பாலச்சந்தர்து தானே. அதுல இது கொஞ்சம் சரியான படம் சார். அது கூட பாருங்க, ஒரு நாளைக்கு டைம் இருந்தா போட்டு பாருங்க. 10ஆம் பஸ்ல பார்த்துருக்கேங்க நான். இப்போ இந்த நம்ம ஐயா டிஎம்எஸ்ஏ ப்ராஜெக்ட் முன்னாடியே நான் எங்கள் அம்மா தான் எனக்கு சினிமா கூப்பிட்டு வருவாங்க மீனாட்சின்ட்டு. தேட்டரில் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் வேணும். அது அப்போவே ஊரில் பார்த்தது. அது என்னன்னா நாகேஷ் கூடவே எங்கள் அப்பா கூடவே இருப்பார். அதான் அவரை வச்சு எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரை வச்சு. நாகேஷ் சார் வேற மாதிரி இருக்கும். அது வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு கேரக்டர் சார் நாகேஷ் சார். எல்லாமேங்க. அதாவது அந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு சுருளிராஜன், தேங்காய் சீனிவாசன், டைபிஸ்ட் கோபு, ஜெய்சங்கர், அப்பா, நாகேஷ், அசோகன் எல்லாம் ஒரு கும்பலாக உட்காந்துருப்போம் மாடியில். எங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பாடு மேலே போகும். சாப்பிட்டுட்டு சாயங்காலம் தான் போவாங்க. ஷூட்டிங் இல்லை அப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஜாலியாக இருப்பாங்க. ஜாலியாக கேரம் போர்டு விளையாடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், கேரம் போர்டு விளையாடுவாங்க. சாயங்காலம் டீ சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமைகள்லாம் நட்புகளெல்லாம். அது எங்கள் அப்பா யாருமே வந்து இதுன்னே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து நல்லா பழகுவார். அந்த மாதிரி அதுலேயும் சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். பாட்டுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் தான் அந்த அம்மாடி எம்புட்டு தூரம் நடக்கிறது சாப்பாடு கூட தூக்கிட்டு வருவார். அந்த பாட்டு காய்கறி வச்சு இவங்க முறைக்கிறாங்க. அந்த காய்கறியிலே சொல்லுவாரு, பாகக்காய் கறியாட்டம் கசக்குறாங்க சில பேரு. அந்த மாதிரி நல்லா இருக்கும் எல்லா பாடலும். அந்த நம்ம சாப்பிட்டுட்டு கருவேப்பிலை தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா, அதை கூட சொல்லியிருப்பாரு. அதில் எல்லாமே நல்லாயிருக்கும். பாட்டுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகம் அப்போது சினிமா உலகம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அப்புறம் புரட்சி தலைவரை கடைசி அப்போ இப்போ பார்த்தது நினைவு இருக்குங்களா? அது இருக்கும். ஒரு 70 சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்க்கல. சிஎம் ஆனதுக்கப்புறம் அவங்க போகல. ஒன் டைம் போய் பார்த்துட்டு வந்தாங்க போல. அதுக்கப்புறம் அவர் போகிறதுக்கு உண்டான இது. அப்பா கொஞ்சம் ஷை டைப்பு, எதுவுமே தன்னால். ஆனால் அவங்க கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. இவரை ஒதுக்குவார் சார். அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி அவாய்ட் பண்ணுறது. அது ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியாது. அவர் வந்து புரட்சி தலைவர் வந்து அந்த மாதிரி கிடையாது. யாராவது ஒருத்தர் சரி அவன் படம் எடுத்தாரா கஷ்டப்பட்டான்னு சொல்லி வர சொல்லுங்க பார்க்கணும் சோமுன்னு சொன்னால் கூட இவர் போக மாட்டார். இவர் ஏதோ சொல்லுவாங்களோ நம்ம இப்படி ஆயிட்டமும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவாய்ட் பண்ணிட்டாரு. அவர் போயிருந்தால் நிச்சயமா அவர் ஒதுக்கி இருக்கவே மாட்டார். கண்டிப்பா. நான் டிஎம்எஸ்ஐ என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே ஐயாட்ட டிஎம்எஸ் ஐயாட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ரசிகன் பேர்ல அண்ணா உங்கள் குரலில் தான் நிற்கிறாரு, அவர் எதுக்கு பார்க்குறன்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஐயா வந்து சும்மா போய் அண்ணன் அப்படின்னு போய் ஒரு புத்தாண்டு அன்னைக்கு இல்லை ஒரு தலைவரோட பர்த்டே அன்னைக்கு போய் சும்மா ஒரு சால்வை போட்டு சும்மா பார்த்துட்டு போனோம்னா தலைவர் நேரம் ஐயாவை வந்து வேற மாதிரி ஆக்கிருக்கு. ஆனால் இங்கே வந்து சில நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாலிடிக்ஸ் இதில் வந்து அவங்க தெரியல குழந்தையாட்ட இருந்தாங்களே தவிர அதை இந்த உலகம் வந்து பார்த்தீடா இப்படி பார்த்த உடனே முதலமைச்சர் பதவி வரணும் எல்லாமே சால்வை போட்டிருக்காங்க. டிஎம்எஸ்ங்கிற இடத்துல ஒரு பிளாக் வரல அப்படிங்க அந்த மாதிரி கேம் ஆடிட்டாங்க. போயிருக்கோம் அந்த மாதிரி போயிருக்கலாம். அது இவங்க என்னன்னா இவங்களோட ஒரு கனவுல வட்டத்தை போட்டு அதுலயே உட்காந்து போடுறேன்னா போகக்கூடாதுண்ணா நீங்க தன்மான சிங்கன் அப்படி இப்படின்னு பேசி இது பண்ணாங்களே தவிர எது என்ன பண்ணினாலும் யார் தடுத்தாலும் அந்த அவங்க பண்ணி வச்சிருக்கிற வேலையை உலகம் இருக்கிற மட்டும் யாராலையும் அதெல்லாம் மறக்கவே முடியாது. தாய் இல்லாமல் நாளையில அப்பாவோட வரி வருது, கண்டிப்பா ஐயாவோட குரல் வருது, யாராலையும் எம்ஜிஆரோட முகம் வருது. இதுக்கு மிஞ்சி என்ன இருக்கு சார்? நம்ம சாதிக்க வேண்டியது கேட்டுதான் ஆகணும். அது இப்போ நான் வந்து எனக்கு டிஎம்எஸ்சியை பிடிக்காது, ஆலங்குடி பிடிக்காது, நான் போடுறேன் அடிமை பெண் போட்ட தாய் இல்லாமல். நானே ரிங்டோன் ரொம்ப வருஷம் அதான் வச்சிருந்தேன். ரிங்டோன் அதுதான். ஆனால் என்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அதை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் மிஞ்சி எல்லாம் ஒரு வரிகளும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு நடிப்பும் கிடையாது. அது காஸ்டியூம்ல இருந்து
காஸ்டியூம் தலைவர் வந்து அம்மா அம்மா நான் ரொம்ப எமோஷனல். கண்டிப்பா அவரும் ரொம்ப, அதனாலதான் அவங்க 2 பேரும் ஒத்து போனது, ரொம்ப டீப் ஆயிட்டாங்க. அதான் அதுல பண்டரிபாய் அம்மாட்ட ஒரு தடவை நான் பேசுவேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க சொன்னாங்க பண்டரிபாய் அம்மா வந்து தலைவரோட ரொம்ப வயசு கம்மியானவங்க. ஆமா, கம்மி. அவங்க எல்லாத்துலயும் அம்மாவே நடிப்பாங்க. அந்த ஒகேனக்கல்ல ஷூட்டிங் நடிக்கும்போது அம்மா காலில் எல்லாம் விழுந்து கஞ்சி, அம்மா நான் ஆசீர்வாதம் பண்ணும்போது என்னை தொடாத சொன்ன சார் டைலாக், என்னை தொடாத, இந்த மாதிரி தொடாத, நாட்டில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி காலில் விலங்கு போட்டிருக்காங்க, அந்த விலங்கெல்லாம் உடச்சிட்டு வந்து என்ன பாருப்பா அப்படின்போது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரோட கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி ரெட்டாக இருக்கும். அவர் அவ்வளோ சீக்கிரம் எமோஷனாக இருக்கா அந்தலம்மா, நான் ஒரே ஒரு தடவை உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேம்மா, என்னை ஒதுக்காதீங்கம்மா, நான் எங்கேப்பா ஒதுக்குறேன், பெற்ற தாய் எங்கேப்பா பிள்ளைய ஒதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட்ல எடுக்கும்போது எனக்கு உயிரே இருக்காது. அவர் என் காலை கீழே பண்டரிபாய் அம்மா சொல்லுவாங்க, என்னை விட வயசுல அவர், ஆனால் அவர் சொல்லுவார் என்னை அப்படி பார்க்காதீங்க, நீங்க கேரக்டரா இருங்க அப்படின்னு தலைவர் சொல்லுவார். சொர்ண சார் என்கிட்ட நிறைய சொல்லுவார். சொர்ண சார் எழுதின டைலாக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த விலங்கு யாரும் உடைக்கல. நான் ஒரு லேடியா நான் சொல்றேன், கொண்டாடுறோம் மகளிர் தினம் அது இதுன்னு தான் கொண்டாடுறோம். உண்மையான வந்து இன்னும் அந்த இல்லை, அந்த இது வரல, இன்னும் சுதந்திரம் இன்னும் யாருக்கும் வரல. நாங்கள் பயப்படாமல் இங்கே வெளியில் போகவும் முடியல. இன்றைக்கி நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து பெண்களுக்கு வந்து அன்றைக்கி அந்த டைலாக் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அந்த அந்த இன்னும் அது அந்த சுதந்திரம் இன்னும் யாருக்கும் கிடைக்கல லேடிஸ். அதுதான் உண்மை. தீர்க்கதரிசி மாதிரி எழுதுறாங்க பாருங்க. ஆமாமாங்க, கண்டிப்பா இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த மீடியாலிங்க இந்த புரட்சி தலைவர் பற்றி இப்போ இத்தனை வந்திருக்கு. கே சொர்ணம் அப்படிங்கிறவரை நான் இப்போ ஒவ்வொரு வாட்டி இதில் ஃபோட்டோ போடுறேன். இந்த இது டைட்டிலே பார்த்தீங்கன்னா சொர்ண சார் நிறைய நான் இப்போ போட்டு காட்டுறேன் ஜனங்களுக்கு. என்ன கே சொர்ணம்னு ஒருத்தர் தான் புரட்சி தலைவருக்கு அவ்வளோ அதிக படம் வசனம் எழுதியிருக்காங்க. அதுவே அது அந்த டோட்டலாக சொர்ணம்ங்கிறவர் என்ன அவரோட வசனங்கள் எல்லாமே நல்ல புரட்சிகரமாக இருக்கும். அதெல்லாமே அதனால தான் இப்போ ஒவ்வொரு வாட்டி ஒரு சின்ன டைலாக் போட்டோம் ஃபோட்டோ போடணும் சார். அதை அப்பதான் தெரியும், போட்டா தான் வெளியில கொண்டு வர முடியும். அடுத்த ஜெனரேஷன் பார்க்கும்போது இதா இருக்கும். அதனாலதான் இப்ப அப்பாவும் இந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த பதிவு பண்ணோம். ரொம்ப தூரம் நீங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்பாவோட ஆத்மா வந்து கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பார். ஏன்னா நம்ம பொண்ணாதி இவ்வளவு எடுத்து கொண்டு வந்து செய்யறாளேன்னா அவரோட ஆசீர்வாதம் தான் எனக்கு, புரட்சி தலைவரோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உண்டு. நன்றி சார், நன்றி. ரொம்ப நன்றி.